இது ஓகேவா? இங்கே ஓகே தான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இங்கே குழுமியிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சொல்யூட் அடிக்க தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் அன்பிலீவபிள், it's unbelievable, truly unbelievable that the youth of Tamil Nadu can pull off something this great. And நிறைய பார்த்துருக்கோம், நிறைய அரசியல் வாழ்க்கையில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் ராஜா, நான் மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கேன். கொஞ்ச நாளாக நம்ம ஊரோட தொழில் வளர்ச்சியில் ஒரு சின்ன வேலை கிடைச்சது. அது என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுக்கலாம். அது நாங்கள் ஒன்றும் பெருசாக செய்யலை, நீங்கள்லாம் இருக்கீங்கன்றத தூக்கி உலகத்துக்கு காமிச்சோம், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஐம் ஹியர். நான் ஆக்சுவலாக 2-3 நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பல பேர் வந்து ஒரு சந்தேகம், ஒரு டவுட் இது மேலே போட்டுகிட்டே இருக்காங்க. இது யார் பண்றா? இங்கேருந்து நிறைய பேர் என்கொயர்லாம் பண்றாங்க. யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறா, இதுக்கு முன்னாடி இருக்கா, சைட்ல இருக்கா, லெப்ட்ல இருக்கா, ரைட்ல இருக்கிறா? இந்த கேள்வி எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஃபனி பார்ட்னா, இத்தனை நாளா வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இளைஞர்களோட அருமையும் அவங்களோட பெருமையும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியலன்றதுதான். யாரும் பின்னாடிலேருந்து தள்ளலாம் தேவையில்ல, தாமா எழுதுற கூட்டம் தான் இதெல்லாம். இந்த ஊருக்கு, இந்த மண்ணுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம மொழிக்கு, நம்ம இனத்துக்கு, நம்ம ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க முதல்ல வந்து நிக்கிறவ ஒரு ஒரு தமிழ் இளைஞன். அது எந்த காலத்தையும் அது மாறுறதே இல்லை. அது ஆரம்பத்துலேருந்து அப்படிதான் இருந்தது. அது இன்னைக்கு நேரத்தில் இல்லை. நான் ஒரு திமுக காரன், நான் அங்கேருந்து வந்திருக்கேன். அதுக்காக ஒரு திமுக காரன் மட்டும் தான் எல்லாத்தையும் செய்யறான்றத சொல்ல மாட்டேன். ஆனா திமுகவோட எழுச்சியோட முதல் காரணம் ஒரு இளைஞர்களோட போராட்டம் தான். அப்ப தமிழ் எங்களுக்கு அந்த சத்தியெல்லாம் புரியும். ஆனா சமீபத்துல நாங்களே ஒரு சின்ன தப்பு பண்ணோம். அது என்னன்னு சொல்லிடுறேன். இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, என்னப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கு புரியாது பாப்பா, இது உங்களுக்கு தெரியாது பாப்பா அப்படின்னே சொல்லிட்டோம். அது புரிய வைக்கிறதுக்கு டைம் எடுக்கல. அதனால ஒரு சின்ன பின்னடைவை சந்திச்சிருக்கோம். அது ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கும் நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியல, இது புரியாது, இந்த அரசியல் தெரியாது, இதெல்லாம் செய்ய முடியாது. நீ தம்பி பாடகர் ஒருத்தர், ரேப் பாடகர் ஒருத்தர், அவரோட வரிகள்ல ரொம்ப அழகா சொன்னாரு. எங்களை அடக்கு நிறைக்கணும் ரொம்ப அழகா சொல்லிட்டே இருந்தாரு. அதுல ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் இருந்தது. நீங்க வெறும் பக்கத்துல உட்காந்து பீட் கொடுத்துருந்தவருக்கு மட்டும் கை தட்டிங்களா, அந்த வார்த்தைகள் பிடிச்சி கை தட்டிங்களான்னு தெரியல. வார்த்தைகள்ல ரொம்ப ஆழம் இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா எழுதியிருந்தாரு. ஏன் சொல்றேன்னா, இன்னமும் வந்து ஒரு ஜெனரேஷன், நான் ஒரு கீழே வந்தேன், ரொம்ப ஒரு நிமிஷம் கீழே வந்தேன். ஐ திங்க் லெவல் ஆறுது, எல்லாமே கிரவுண்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. ஸ்டேஜ் பாடு எல்லாரும் அது ஒரு மாதிரி ஆரம்பத்துல இருந்தே பிரிச்சுட்டாங்க. நான் 2 விஷயம் ரொம்ப நேரம் எடுக்க வரும்ல, ஏன்னா இது செமையா போயிட்டு இருக்கு. நான் பேசலாம் சொன்னேன், நான் பாட்டு ஓரம் பண்ணிட்டு இருந்தேன், இவங்க தான் வச்சு எழுதுறாங்க. பட் நான் எதுக்கு வந்தேன்னா, we have stopped understanding where we came from, right? So the DMK itself, for my party itself, my leader and everybody in the DMK, I think we want to just touch back and see where we came from. நாங்க எந்த எழுச்சியில இருந்து வந்தோமோ அந்த எழுச்சி இப்ப இன்னைக்கு இங்க இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் உங்க வைப்பை கொஞ்சம் புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். I want to understand, right? So I think we missed that. And இன்னைக்கு நான் வெளியில இருந்து பார்க்கும்போது எதுக்கு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, நீங்க முன்னாடி வரல, ஏன் அங்க நீங்க இதை பண்ணல, இன்னைக்கு பண்ணல. ஒரு நிமிஷம் திமுக ஏதாவது நீங்க செஞ்சு இருந்துச்சுன்னா உடனே இது மொத்தத்தையும் திமுக பிராண்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? we don't want that to happen. This is a fantastic தன்னெழுச்சியான ஒரு அற்புதமான மூவ்மெண்ட், ரைட்? நான் எப்பவுமே சொல்றது, திமுக வந்து ஒரு மக்கள் இயக்கம் சொல்றேன். ஒரு மக்கள் இயக்கம். இப்ப நம்ம நிக்கிறோம் இந்த ஆபீஸ், இந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ், ஒரு மக்கள் இயக்கம். கம்யூனிசம் என்பது ஒரு மக்கள் இயக்கம். Unless you feel and unless you understand that ideology, you're not going to go anywhere. அந்த ஐடியாலஜி புரியாம, அந்த கொள்கை புரியாம, சும்மா நானும் வந்தேன், நானும் நின்னா, நானும் பேசுறேன்னு போயிட்டு இருந்தா, 2 இடத்துல கையெழுத்து போட்டு 2 பேனர் பிடிச்சிட்டு போறது இல்ல கதை. நீங்க ஏன் வந்தோன்னு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. Fantastic, hats off. So salute to all of you that you come here. But I know for a fact,
ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் நிறைய பேர் இங்க பசங்களோட வந்திருக்காங்க. என் பசங்களும் இங்க தான் இருக்காங்க எங்கேயோ. ஸோ அதனால அவங்களும் வந்திருக்காங்க இங்க. ஸோ அது என்னன்னா அவங்க எல்லாம் இவங்க கூப்பிட்டாங்கன்னு வராங்க. ஏய் மச்சான் இன்னைக்கு நான் நடக்குது, நான் போறேன், இன்னைக்கு வந்து இன்ஸ்டால அதை பார்த்தா இதுல அதை பார்த்தான்னு ஒரு சில பேர் இங்க வந்திருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. கூட்டிட்டு வந்தவங்களுக்கு முதல்ல எங்களோட மிகப்பெரிய நன்றி. வந்தவங்க இதையும் பாருங்க, இதுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறவங்க பாருங்க, ரெண்டுத்தையும் பாருங்க. தயவு செஞ்சு ரெண்டுத்தையும் பாருங்க. இதை மட்டும் பார்க்காதீங்க, அவங்க சொல்ற கதையும் பாருங்க. இததான் என் தாத்தா ஒருத்தர் சொல்லிடுறாரு, பேர் பெரியார்னு. எத்தனை பேர் ஏதோ கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கு. இப்போ சந்தோஷப்படுறோம் நாங்க. அவ்வளவு தூரம் தூக்கின்னு வந்திருக்கோம் அவரை. இதுக்கப்புறம் அவரை தூக்கின்னு போனோம்னா அது உங்களுக்கு கையில தான் இருக்கு. சரி, இங்க நீங்க பிடிக்கிற பேனர் எல்லாத்தையும் விட பிடிக்க வேண்டிய ஒரே பேர் பெரியார். அந்த பெரியாரை தூக்கி பிடிச்சாலே தமிழ்நாடு சேஃபா இருக்கு. சரிங்களா? இவ்வளவு தூரம் தூக்கி நான் சொல்ல வந்த மேட்டர் மட்டும் முடிச்சிட்டேன். நான் பேசினா போயிட்டே இருப்பேன். என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா, 2-3 ஆண்டுகள் தெரியாதவங்களுக்கு I was in charge of the Ministry of Industries. சரிங்களா? சோ அப்ப வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகள்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். அங்க போகும்போது எல்லாரும் கேட்கறது ஒரு விஷயம் தான், how is தமிழ்நாடு டிஃபரெண்ட், ரைட்? why should we invest in தமிழ்நாடு? ஏன் தமிழ்நாட்டுல கொண்டு போய் இன்வெஸ்ட்? நல்ல கேள்விடா. ஆனா அதுல என்ன விஷயம் ஏன் மட்டும் சொல்றேன். தமிழ்நாடு இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் in many aspects, not just a single aspect, right? not just one aspect. In manufacturing we are the number 1, right? manufacturing நம்ம anything you throw anything at us we can manufacture it. எது இருந்தாலும் நாங்க எங்களால பண்ண முடியும். In education we are number 1 again, right? About 20% of our top 1/5 of all of India's education institutions தமிழ்நாட்டுல இருக்கும். In fact இப்ப நீங்க போராடுறோம், நீங்க நீட்டுக்கு போராடுறோமே, டாக்டர்ஸ்ல 1000 பேருக்கு 4 டாக்டர் வச்சிருக்கோம். வெளிநாட்டுல ஒருத்தர் இருந்தா பெரிய விஷயம். அமெரிக்கான்னு கத்துறானுங்களே, அங்க போய் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இங்க 1000 பேருக்கு 4 டாக்டர், 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. Only Scandinavian countries have this. இந்த கம்பேரிசன் எது சொல்றோம், நம்ம போட்டி எல்லாம் நான் எங்க போனாலும் சொல்றது ஒண்ணுதான், தமிழ்நாட்டோட போட்டி இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தோட இல்ல, அடுத்த நாடுகளோட தான். And I can tell you, I can roll out data for another half an hour சொல்லலாம் டேட்டாலாம், பட் அது உங்களுக்கு இப்ப தேவையில்லை. இது இங்கேருந்து வேற இடத்துக்கு போயிடும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல், தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் கேபிட்டல், தமிழ்நாடு ஆட்டோமொபைல் கேபிட்டல், தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கேபிட்டல், தமிழ்நாடு லெதர் ஃபுட்வேர் கேபிட்டல், தமிழ்நாடு வந்து ஆட்டோ காம்பனன்ஸ் கேபிட்டல், தமிழ்நாடு இவி கேபிட்டல் எல்லாம் சொல்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு எதுக்கு தெரியுமா கேபிட்டல்? தமிழ்நாடு டேலண்ட் கேபிட்டல். This is the capital of talent in India. You can snatch anything away from us. படிப்பை புடுங்கவே முடியாது நீ எங்க கிட்ட. எந்த காலத்தையும் பண்ண முடியாது. Amazing stalwarts. இன்னைக்கு அம்பேத்கர் இங்க தூக்கி பிடிச்ச உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு சொல்லிட்டு அடிக்கிறாங்கன்னா, அன்னைக்கு அவர் எழுதின அந்த கான்ஸ்டிடியூஷனை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து அதை உயிரா பாதுகாக்கிற ஒரு ஊர்னா தமிழ்நாட்டுல இருக்கு. And this should be cutting across the spectrum, right? This should be cutting across the political spectrum. இது ஒரு apolitical மூவ்மெண்டா இருக்கணும்ன்றது நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். எங்க தலைவரும் அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். If you see, நாங்க வந்து இங்க வந்து யாருமே வந்து திமுக கொடியை, நான்லாம் எப்பவுமே ஒரு வெள்ளை சட்டை போட்டு இங்க கொடியை போட்டு தான் வருவேன். என் கொடி இல்லாம நான் வெளில வர மாட்டேன். நீங்க வந்து கேஷுவல் க்ளோதிங்ல வந்திருக்கேன்னா, because I want this, we don't want to be even seen as trying to hijack anything, right? We want this to be completely organic, and that is why இருந்தாலும் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்க்த்துக்காக உங்க கூட நாங்க இருக்கோம் சொல்றதுக்காக நேற்று எங்களது மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி நம்ம பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அவங்க பார்த்திருக்காங்க. அங்க உட்காந்து எல்லாரும் மீட் பண்ணிருக்காங்க. brutality that happened yesterday and the days before that, the Delhi police செய்த அந்த விஷயங்கள் எல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றும் இங்க தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. I don't want to politicize this. தம்பி பாடும்போது கூட இல்ல, இந்த நம்ம ராணுவ வீரர் கூட சொன்னாரு, போலீஸ் வந்து இப்படி வரலாம் அப்படி வரலாம்னு. போலீஸ் வேற மாதிரி கூட வரலாம். அது கூட நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஏன் பேட்ச் இல்லாமலாம் சில அரெஸ்ட்லாம் நடக்குதுலாம் உங்களுக்கு தெரியல. பட் we don't want to politicize this thing. I'll just leave you with one thing. எந்த பெருமை உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மாதிரி ஒரு படிச்ச மாநிலம் இல்லன்ற பெருமை என்னைக்குமே இருக்கு. பெடரலிசம்னா
மற்ற இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலம் ஒரு லெவல்ல வளர்ந்துருக்கு. நீ இந்த மாநிலம் இவ்வளவுதான் வளர்ந்துருக்குன்றால இந்த மாநிலத்தெல்லாம் பிடிச்சி இப்படி எடுத்து ஒரே லெவல்ல ஆக்கணும் அப்படின்றது ஃபெடரலிசம் கிடையாது. வளர்ந்த மாநிலத்தையும் இதே இடத்துல கொண்டு வந்து அவங்களை வளர வைங்க. எங்களுக்கு ஏற்கனவே கல்வியில சிறந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு மேல மற்ற மாநிலங்களும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழர்களின் எண்ணம். அதற்காகத்தான் நாங்க we are ready to share our knowledge. We are here to share knowledge for India. தமிழ்நாடு என்று எது செய்தாலும் அது இந்தியாவுக்காக தான் செய்திருக்கிறது. இங்க நீங்கள் எல்லோரும் குடியிருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுக்காக என்றுமே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இல்ல 2017 இருந்து இந்த போராட்டத்தில் இருக்கும். ஒன் லாஸ்ட் திங், so much to say, but one last thing சொல்லி ஆகணும். நிறைய பேர் அந்த கான்டக்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. the conduct of the examination தான் இங்க பிரச்சனை அப்படின்றதா இன்னி கொஞ்சம் ஹைலைட் ஆகுது. அந்த எக்ஸாமே பிரச்சனைன்றதா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். I'll finish with my opening remark. எதுக்காக சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு சொன்னோம்ல, புரியாதுன்னா இப்ப உங்களுக்கு என்னதான் புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் சொன்னல. நீங்க பாதி தூரம் வந்திருக்கீங்க. நீட்டோட கான்டக்ட் அந்த முறை சரியில்லை, அந்த எக்ஸாம் லீக் ஆகுது, அதாவது இதாவது இப்ப அந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. வட இந்தியா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கு. நம்ம 2017 இருந்து பேசிட்டு இருக்கோம். நாங்க அனிதா இறந்த போது நான் நேர்ல போய் பார்த்தேன். இது எழிலன் வந்தாருங்க. எழிலன் அங்க இருந்தாரு. எங்க அண்ணா SS சிவசங்கர் அங்க இருந்தாரு. நேர்ல போய் பார்த்திருக்கேன். ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என் காதுல ஓட்டினே இருக்கு. எடுக்கணும்னு சொன்னாங்க, இறந்தாங்க, அப்ப எடுக்க போறாங்க. அப்போ அவங்க அந்த இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க, சடங்கெல்லாம். இல்லம்மா ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடுச்சுன்னு சொன்னாங்க. இட்ஸ் a very difficult word to hear. அந்த குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் சாவர வரைக்கும் முகம் வந்து மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த முகம் அது சிதைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். we don't want that thing to keep going on and on. போன மாசம் வரைக்கும் செத்துட்டு இருக்காங்க நீட்னால. தயவு செஞ்சு ban NEET. This is just the beginning. Go ahead. Do not stop till we ban NEET. நன்றி வணக்கம்.